லிமிட்டேஷன்ல அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவுல இதுவரைக்கும் தெளிவா நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடுல இருந்து வரல. முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான உள்ள ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுக எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோம். டீலிமிட்டேஷன்ல அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவுல இதுவரைக்கும் தெளிவா நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடுல இருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்கு? அப்போ ஆளுங்கட்சியா இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை கேஸ் எல்லாத்திலையும் மக்களிடம் கொள்ளையடித்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒண்ணுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக வந்து டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கிறதுனாலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. எல்லாத்திலும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலயும் ப்ரூஃப் இருக்கு. இப்ப டாஸ்மார்க் விஷயத்துல அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்திலும் ப்ரூஃப் இருக்கனால தான் இப்ப டிஎன்இபில இருந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லுது. எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து ஆனால் கண்டிப்பாக வழக்குகள் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப். அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்ப டாஸ்மார்க்ல இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதுல வந்து நீங்க எவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்சன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட் ஆன் ப்ரூஃபா இருக்கு. இப்ப நேற்று வந்து நிதியமைச்சர் அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸ்ல பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளவு 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்க புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் தெரியும். நீங்க செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும். ஃபேன்சி நம்பர் எப்படி போகும்? முன்னாடி இங்க போய் ஒரு பணத்தை கொடுத்து டெய்லி பணத்தை கொடுத்து அதுக்கான உள்ள ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்போ அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டோடைய அரசோடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார். 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் 3 மாசத்துல எங்க இருந்து எங்கேயும் இல்ல. இப்ப ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும். அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. சோ அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து அரசோடைய வருமானமா வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது.